ரஷ்ய இராணுவத்துக்காக கடத்தப்படும் இந்தியர்கள். சோவியத் யூனியனிலிருந்து பிரிந்து சென்ற உக்ரைன் அமெரிக்கா தலைமையிலான இராணுவ கூட்டணியான நேட்டோவில் சேரப்போறதா சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் ரஷ்யா உக்ரைன் மீது போர் தொடுத்தாங்க, நீங்கள் அங்கே சேரக்கூடாது அப்படின்னு. இந்த போர் ஈஸியாக முடிஞ்சிடும் அப்படின்னு ரஷ்யா நினைச்சாங்க. நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்கள், போர் விமானங்கள் இதெல்லாம் முழுமையாக கூட பயன்படுத்த வேணாம், கொஞ்சம் பயன்படுத்தினாலே அந்த போர் ஈஸியாக முடிஞ்சிடும் அப்படின்னு ரஷ்யா நினைச்சாங்க. ஆனால் அமெரிக்கா உள்ளிட்ட மேலை நாடுகள் உக்ரைனில் ஆயுதங்களை குவித்தும் ரகசிய தகவல்களை பரிமாறியும் செயல்பட்டதால் போர் ஓராண்டுக்கு பிறகும் நீடிக்குது. அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் நேரடியாக போரில் தலையிட முடியாது அப்படிங்கிறதால ரஷ்யா எப்படியும் உக்ரைனை சரணடைய வைத்துவிட முடியும் அப்படிங்கிறது கருதுறாங்க. உக்ரைன் முழுமையாக சரணடைந்தால்தான் ரஷ்யா போரை நிறுத்தும் அப்படின்னும் அவங்க ரொம்ப உறுதியாக இருக்காங்க ரஷ்யா. இந்த நிலையில் ரஷ்யாவில் இராணுவத்தில் சேருவதற்கு இளைஞர்கள் பின்வாங்குவதால் வேறு விதமான தந்திரங்களை கையாண்டு இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இளைஞர்களை தேர்வு செய்து போர் முனைக்கு அனுப்புகிறாங்க அப்படிங்கிற பகீர் குற்றச்சாட்டும் இப்போ கிளம்பியிருக்கு. இதுக்காக வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய, வேலை தேடக்கூடிய இளைஞர்கள் குறிவைக்கப்படுறாங்க. இவங்க கிட்ட வேலை வாங்கி தரதா சொல்லி ஏஜென்ட்டுகளால் ரஷ்யாவுக்கு கூட்டிட்டு போகப்படுறாங்க. அவங்க எல்லாம் இந்தியர்கள். இராணுவத்துக்கு தன்னார்வ தொண்டு செய்தல் அப்படிங்கிற பெயரில் ஆயுதங்களை கையாளும் பயிற்சி அளிக்கப்பட்டு மரியுபோல், கார்கிவ், டொனெட்ஸ்க் ஆகிய இடங்களில் போர்க்களத்தில் வலுக்கட்டாயமாக தள்ளப்பட்டதாக தகவலாம் வெளியாகிருக்கு. வெளிநாடுகளை எப்படி வேலை வாய்ப்புகளை பெறுவது உள்ளிட்ட வீடியோக்களை யூடியூப் சேனலில் பதிவிட்டு வரக்கூடிய பைசல் கான் என்பவர் தான். அந்த பைசல் கான் இருக்காரு, யூடியூப் சேனலில் பதிவிட்டு வர வெளிநாடு எப்படி வேலை வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் தான் இந்தியர்களை ஏமாற்றியதாக குற்றம் சாட்டப்படுது. இந்த நிலையில் அகில இந்திய முஸ்லிம் மஜ்லிஸ் கட்சியினுடைய தலைவரும் மக்களவை உறுப்பினருமான அசாதுதீன் ஒவைசி ரஷ்யாவில் வேலை அப்படிங்கிற பெயரில் அழைத்து செல்லப்பட்ட இந்தியர்கள் உக்ரைனுக்கு எதிராக போரில் பங்கேற்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதாகவும் அவங்களை உடனே அங்கிருந்து மீட்டெடுக்க உதவுமாறு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு கடிதம் எழுதியிருக்கார். இதை பற்றி செய்தியாளர்கிட்ட பேசிய ஒவைசி, தெலுங்கானா, குஜராத், கர்நாடகா, ஜம்மு காஷ்மீர், உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த வேலையில்லா ஆண்கள் ரஷ்யாவில் கட்டட பாதுகாவலர்கள் வேலை வாங்கி தருவதா ஏஜென்ட்டுகள் மூலமாக கூட்டி செல்லப்படுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி கூட்டிட்டு போகக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய அவங்க ஏமாற்றப்பட்டு போர்க்களத்துக்கு அனுப்பப்பட்டாங்க. அங்கு மாட்டிக்கிட்டவங்க தொடர்பாக என்னிடம் உதவி கேட்ட குடும்பத்தினரை கடந்த டிசம்பரில் நான் மீட் பண்ணேன். அதை தொடர்ந்து அங்கிருப்பவர்களை மீட்டு வருமாறு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மற்றும் ரஷ்யாவுக்கான இந்திய தூதருக்கு கடிதம் எழுதியிருக்கேன். துபாயில் இருக்கும் பைசல் கான் என்பவர் மும்பையைச் சேர்ந்த சுஃபியான் போஜா ஆகியோரோட சேர்ந்து ஏமாத்திருக்காரு. அங்கே மாட்டிக்கொண்டு போரில் தள்ளப்பட்ட ஒருவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்நிலையில் தமிழகத்தை சேர்ந்த யாரும் ஏமாறலையா அல்லது பைசல் கான் போன்ற நபர்கள் அவங்களை அணுகலையா அப்படின்னு தெரியல. முழுமையான விவரம் வெளிவந்த பின்னர் தான் இது தெரிய வரும். இந்த மாதிரி இஸ்ரேலுக்கு வேலைக்கு அப்படின்னு ஆட்கள் எடுக்கப்படுவதையும் அரசு தீவிரமாக கண்காணிக்கணும். இது மிகவும் சீரியஸான விஷயம்தான். ரஷ்யா இந்தியாவுக்கு மிகுந்த நட்பு நாடு அப்படிங்கிறதால இந்த விவகாரத்தை எளிதாக கையாள முடியும். ஆனால் ரஷ்யா நட்பு நாடு என்பதற்காக பூச்சி முழுகு வேளையில் இந்தியா ஈடுபட்டு விடக்கூடாது. அதே நேரத்தில் இந்தியா ரஷ்யா நாட்டை சீர்குலைக்கும் சக்திகள் யாரும் இதன் பின்னணியில் இருக்கிறார்களா என்பதையும் கவனத்தில் நம்ம கொள்ளணும்.